Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினா surds and indices அப்படினா என்ன and அதை பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கற விஷயம் நம்ம பார்க்க போறோம். First of all, surds அப்படினா என்னன்னா the square roots of a numbers that cannot be simplified into a whole number or rational number. So square root குள்ள ஒரு நம்பர் இருக்கு அப்படினா அதை நம்ம நார்மலா ஒரு whole number-ஆவோ rational number-ஆவோ simplify பண்ண முடியாத ஒரு square root numbers தான் நம்ம surds அப்படினு சொல்லுவோம். Indices அப்படினா the powers of exponents which is raised to a number or a variable. So powerல ரைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து indices. Square root குள்ள எழுதுனீங்க அப்படினா அது surds, பவர்ல ரைஸ் பண்ணீங்க அப்படினா அது indices. So இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் நம்ம குவாண்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் செக்ஷன்ல. So இதுவுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். நீங்க எந்த ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் டெஃபினட்டா 1 or 2 क्वेश्चन based on this surds and indicesல நமக்கு இருக்கும், ரைட்? So first surds அப்படினா என்னன்னு சொல்லிருக்கேன். Let a be a rational number and n be a positive integer. Okay, so a ஒரு rational number and n வந்து ஒரு positive integer such that a power 1 by n can be written as square root of nth root of a அப்படினு சொல்லுவோம். nth root of a னா நமக்கு என்ன தெரியும்? இந்த பக்கம் கொண்டு போறப்ப a power 1 by 2. அதாவது square root இங்க 2 போட மாட்டோம் யூசுவலி. ஸ்கொயர் ரூட் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம்? a பவர் 1 by 2. சோ கியூப் ரூட் அப்படினா என்ன பண்ணுவோம்? a பவர் 1 by 3. அந்த மாதிரி இன் ஜெனரல் nth root of a அப்படினா என்னன்னா a பவர் 1 by n. சோ அதுதான் நம்ம இங்க மேல சொல்லியிருக்கோம். ஓகே, சோ a பவர் 1 by n is irrational, right? is irrational. அதுதான் நாங்க முன்னாடியே உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்க நம்பர் வந்து நாட் a perfect square-ஆ இருந்துச்சுனா, perfect square-ஆ இருந்தாலும் பண்ணலாம், இல்லனா என்ன பண்ணுவோம்? is irrational. Then square root of nth root of a is called a surd of order n. So nth root of a அப்படினு இத நம்ம ரைட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இது surds ஓட டெஃபினிஷன். இப்போ ரிசல்ட்ஸ் என்னென்ன இருக்கு அந்த surds பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் ஆர் லாஸ் ஆர் ரூல்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. என்னென்ன ரூல் இருக்கு? இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்லயே சொன்னதுதான். nth root of a னா a power 1 by n அப்படினு எழுதலாம். cube root னா a power 1 by 3. fourth root னா a power 1 by 4. the same thing, right? அடுத்து nth root of ab product of ரெண்டு நம்பர் can be written as nth root of a into nth root of b. அப்படினா என்ன அர்த்தம்? சோ இப்போ nth root of 3 6 இருக்குன்னு வைங்களேன். சோ அத நான் என்ன பண்ணலாம் அப்படினா nth root of 2 into 3 ன்னு எழுதலாம், which is nothing but nth root of 2 into nth root of 3. சோ அதுதான் நம்ம இங்க பேசுறோம். ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் இருக்கப்ப நான் தனித்தனியா அத ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். then third one same thing, divisionலயும் சேம் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணலாம். nth root of a by b can be written as nth root of a by nth root of b. and then fourth one என்ன அப்படினா nth root of a power n. பவர் n இருந்ததுனா which is nothing but a. எப்படி? ஏனா nth root of a னா என்ன அர்த்தம்? a power 1 by n பவர் n. அதானே இதுக்கு மீனிங், ஆக்சுவலி லெஃப்ட் சைடுக்கு மீனிங். அப்புறம் இந்த பவர்ல இருக்க n இப்போ a பவர் b பவர் c ன்னு இருந்தா என்ன பண்ணுவோம்? a பவர் b into c ன்னு எழுதுவோமா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணா இது என்ன ஆகும்? a பவர் 1 by n into n ன்னு வரும். so this n and n are getting cancelled, so you will get a. so அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம் a அப்படினு, ரைட்? then nth root of mth root of nth root of a. அப்ப இதுக்கு பவர்ல இது இருக்கு அப்படினா இத நம்ம எப்படி எழுதுவோம்? root of an. எப்படி? சேம் திங் அகைன். சோ nth root of a னா என்ன அர்த்தம்? a பவர் 1 by n, ரைட்? அடுத்து mth root of a னா என்ன அர்த்தம்? அதுக்கு பவர்ல 1 by m, ரைட்? அப்ப இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? a பவர் 1 by m into n ன்னு வந்துருமா? சோ அதுக்கு அப்புறம் இத நான் ஸ்கொயர் ரூட்ல எழுதுனேன்னா என்ன வரும்? root of mn of a. சோ அதான் நம்ம இங்க எழுதி இருக்கோம், ரைட்? சேம் அப்படியே அந்த ரிவர்ஸ்ல ப்ராடக்ட் பண்ண வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. then sixth rule என்ன அப்படினா nth root of a அதுக்கு பவர்ல m இருந்தா நான் பவர் ரூட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது nth root of a பவர் m இப்படி எழுதிக்கலாம். எப்படி? இப்போ nth root of a னா என்ன அர்த்தம்? a பவர் 1 by n அதுக்கு பவர்ல m இருக்கு. அப்ப இது என்ன ஆகும்? a பவர் m by n ன்னு வருமா? ஆர் m into 1 by n இப்படி எழுதிக்கலாமா? இத m into 1 by n. அப்ப இந்த m நான் பவர்ல இங்க வச்சுக்கிறேன். அப்ப a பவர் m பவர் 1 by n, அவ்வளவுதானே? சோ அப்ப இந்த 1 by n திரும்ப நான் என்ன பண்ணலாம்? nth root of a power m ன்னு எழுதலாம். சோ அதுதான் மேல ரிசல்ட்டா எழுதிருக்கோம். இதுதான் 6th ரிசல்ட். சோ இந்த மாதிரி பேசிக்கா ஒரு நம்பர்ஸ் நமக்கு வருது அப்படினா அத நம்ம இந்த மாதிரிலாம் மாத்தலாம் அப்படிங்கற விஷயம் எல்லாம் நமக்கு பேசிக்கா தெரியணும். அப்பதான் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ரிசல்ட்ஸ் ஆஃப் இண்டிசஸ். சோ ரிசல்ட்ஸ் இண்டிசஸ்ல என்னென்ன ரிசல்ட்ஸ்? இண்டிசஸ்னா என்ன சொன்னோம்? ரூட்டுக்குள்ள இருந்ததுனா surds, இண்டிசஸ்னா ஸ்கொயர் பவர்ல இருந்துச்சுனா அப்ப a பவர் m into a பவர் n னா இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். a பவர் m plus n
அப்படின்னு எழுதுவோம். ரைட், அடுத்தது டிவைடில் இருந்துச்சுன்னா a பவர் m பை a பவர் n இருந்ததுன்னா இது மேலே வந்தால் என்ன ஆகும்? a பவர் m மைனஸ் n. எப்படி? ஏன்னா a பவர் n அப்படியே இருக்கும், இது மேலே வந்தால் என்ன ஆகும்? a பவர் மைனஸ் n வருமா? அப்போ இந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் a பவர் m மைனஸ் n. அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா a பவர் n பவர் m அப்படின்னா என்ன? பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், a பவர் mn. மேலே நான் பேசின அதே விஷயங்கள் தான். தென் ஃபோர்த் ஒன் ab பவர் nனா தனித்தனியாக அந்த பவர் ரைஸ் பண்ணலாம், a பவர் n இன்ட்டு b பவர் n. சிமிலர்லி டிவைடில் ab த ஹோல் பவர் nனா a பவர் n டிவைடட் பை b பவர் n. அண்ட் சிக்ஸ்த் ஒன் a பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவ்வளோதான். ரைட், ஸோ இதெல்லாம் நமக்கு லாஸ் ஆஃப் ரூல்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ரைட், எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோனாலும் பேஸ்ட் ஆன் தீஸ், இங்கே ஒரு 6 அங்கே ஒரு 6, இந்த 12 பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டூட். ஓகே, சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் 1 என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் 1 பேஸ்ட் ஆன் in this concept. So அப்போ simplify a 27 power 2 by 3 and then b 1024 power minus 4 by 5 and then option C 8, sorry, question number C 8 by 125 power minus 4 by 3. right, so இதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க கான்செப்ட் கொஸ்டின்ஸ். ரைட், அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஸோ a 27 power 2 by 3, 27னா எனக்கு என்ன தெரியும்? 3 கியூப்னு தெரியும். ஏன் நான் கியூப்ல எழுதுறேன் அப்படின்னா வேற நம்பர் கூட எழுதலாம். ஏன் கியூப்ல எழுதுறேன்னா இங்கே எனக்கு 1 by 3 இருக்கு, அப்போ அந்த 3 கேன்சல் ஆகும், அதான் ஐடியா. ஸோ அப்போ 27 நான் 3 கியூப்னு எழுதலாம், பவர் 2 by 7 2 by 3. தென் இந்த பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 3 கியூப் இன்டூ 2 by 3 வரும். this 3 are getting cancelled, so that you are having 3 square. so 3 square ஓட வேல்யூ என்ன? 9. that's it. so இதுதான் உங்களோட ஆன்சர் ஃபார் this one, that is 27 power 2 by 3 னா ஆன்சர் 9. அடுத்து b என்னன்னு பாருங்க. ஸோ b 1024 பவர் மைனஸ் 4 by 5. இதை வந்து நான் டிவைடில் எனக்கு 5 இருக்கா, அப்போ இந்த நம்பரை சம் பவர் 5 எழுத முடியுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4, அப்போ எண்டு வித்து ஈவன் நம்பராக இருக்கிறதால 2 ஆல் டிவிசிபிள் ஆகும். சரி, பட் 2ல் போட்டிங்கன்னா 2 பவர் 7 8 அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ அதை விட கம்மியாக வேணும், எனக்கு பவரில் 5 வேணும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்குறேன் 24. அப்போ 24ங்கிறது 4 ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர். அப்போ 4 ஆல் இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4 பவர் 5ன்னு வரும். ஸோ 4 பவர் 5 பவர் மைனஸ் 4 by 5 அப்படின்னு வரும். அடுத்து நான் என்ன பண்ணலாம்? பவர் a பவர் b பவர் c இருந்தால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 4 பவர் 5 இன்டூ மைனஸ் 4 by 5 அப்படின்னு வரும். அடுத்து இந்த 5 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 4 பவர் மைனஸ் 4. அப்போ a எக்ஸ் இன்வர்ஸ்னா அதை நான் இப்படி எழுதலாம் 1 by x. ரைட், ஸோ ஆர் 1 by x எக்ஸ் இன்வர்ஸ் எழுதலாம். அப்போ a 4 பவர் மைனஸ் 4னு இருக்கிறத நான் என்ன பண்ணலாம்? 1 by 4 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 by 256. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஃபார் that B question. okay, then finally C question என்னன்னு பாருங்க. 8 by 125 power minus 4 by 3. இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? அப்போ இங்கே எனக்கு டிவைடில் 3 இருக்கு, அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் சம் கியூப் ஆஃப் நம்பர்ஸாக எழுதிட்டா நமக்கு முடிஞ்சு. நமக்கு தெரியும் 8ங்கிறது 2 ஓட கியூபு, அப்போ 2 கியூப் டிவைடட் பை 5 ஓட கியூப் பண்ணிங்கன்னா 125 பவர் மைனஸ் 4 by 3. ரைட், அடுத்து இதை நான் என்ன பண்ணலாம்? a பவர் b b பவர் a பவர் n b பவர் n இருந்ததுன்னா ab த ஹோல் பவர் n எழுதிக்கலாமா? த ஹோல் பவர் மைனஸ் 4 by 3 இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். a பவர் m பவர் n இருந்ததுன்னா mn எழுதலாம். ஸோ அப்போ a பவர் m இன்டூ n. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் ஃபைனலி 2 by 5 பவர் மைனஸ் 4. தென் இது என்ன ஆகும்? பவரில் எக்ஸ் இன்வர்ஸ்னு இருந்தால் 1 by xன்னு எழுதலாம். அப்போ 1 by 2 by 5 பவர் 4 அப்படின்னு எழுதலாம். தென் இது என்ன ஆகும்? 2 பவர் 4 டிவைடட் பை 5 பவர் 4னு வருமா? தென் இந்த 5 பவர் 4 மேலே கொண்டு போனீங்கன்னா 5 பவர் 4 டிவைடட் பை 2 பவர் 4. ஸோ தட் தி ஆன்சர் 5 பவர் 4 என்ன? 625 டிவைடட் பை 16. இன்கேஸ் ஆப்ஷனில் இதுவே இருக்குது அப்படின்னா இதே எழுதிடலாம். இன்கேஸ் டெசிமலில் கொடுத்துருக்காங்கன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர். அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ரொசீஜர். ஸோ இங்கே நான் ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம். ரைட், இந்த சர்ச் அண்ட் இண்டிசஸ்ங்கிற செக்ஷன் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக மேலே இங்கே நம்ம பேசுகிற ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. ரைட், தேங்க்யூ. வில் see in the next video. தேங்க்யூ.